Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரை அடி கூட நகர முடியாத அளவுக்கு அணை கட்டிய போலீசாருக்கு நடுவில் உச்சி வெயிலில் தமிழிசை வியர்வை சொட்ட சொட்ட விறுவிறுத்து போன காட்சிகள்தான் இவை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற தமிழிசை தலைமையில் பாஜகவினர் கூடியிருந்தனர். அனுமதியின்றி பாஜகவினர் கூடியிருந்த நிலையில் தகவல் அறிந்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பொதுமக்கள் சிலரிடம் தமிழிசை கையெழுத்து வாங்கிக் கொண்டிருக்கும் போதே போலீசார் வந்து ரவுண்டு கட்டினர். சொல்ல போனால் கையெழுத்து வாங்க வந்த பாஜகவினரை விட போலீசார் தலைகள்தான் அதிக அளவில் தென்பட்டன. போலீசார் சூழ்ந்து நின்றதும் டென்ஷனான தமிழிசை தாம் என்ன தீவிரவாதியா என போலீசாரிடம் சீறினார். அமைதியான முறையில்தான் கையெழுத்து வாங்குகிறோம் என தமிழிசை எடுத்துச் சொல்ல கலைந்து சென்றே ஆக வேண்டும் என போலீசார் கட்டளை போட இருக்க இருக்க பரபரப்பு அதிகமானது. நீங்க எதுக்கு இவ்வளவு பேர் என்ன சுத்தி நிக்கிறீங்க? என்ன சுத்தி இவ்வளவு பேர் ஏன் நிக்கிறீங்க? நான் யாரு? நான் தீவிரவாதியா? எதுக்கு நிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். இது எம்ஜிஆர் நகர். நான் இந்த ஏரியால 40 வருஷமா இருக்கேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் நின்னுட்டு இருக்கேன். இப்ப என்ன சுத்தி ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? எனக்கு புரியல. யாருன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் பேசுறேன். கலைந்து செல்லுமாறு போலீசார் எவ்வளவோ அறிவுறுத்தியும் தமிழிசை அந்த இடத்தை விட்டு நகர மறுத்து இங்கேயே தான் நிப்பேன் என அதிகாரம் செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஒரு கட்டத்தில் தமிழிசையை நகர விடாமல் அணை கட்டியது போலீஸ். 4 பக்கமும் மகளிர் போலீஸ் நின்று கொண்டிருக்க நடுவில் தமிழிசை ஒரு அடி கூட நகர முடியாமல் நின்றிருந்தார். பெண் போலீசாரை தாண்டி கொண்டு முண்டி முண்டி கையெழுத்து வாங்க கையை தூக்கி தூக்கி பார்த்த தமிழிசை அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்காத நிலையில் என்ன செய்வதென தெரியாமல் அதே இடத்தில் நின்றார். கையெழுத்து இயக்கம் நடத்த அனுமதி வாங்காத நிலையில் போலீசார் கலைந்து செல்ல அறிவுறுத்தியும் தமிழிசை அடம் பிடித்துக் கொண்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க கைது செய்ய தயாராக வாகனத்துடன் வந்த போலீசாரும் வீம்புக்கு என்று தமிழிசையை கைதும் செய்யாமல் காக்க வைத்தனர். இதனால் வெயில் பொறுக்க முடியாமல் வியர்வை சொட்ட சொட்ட தமிழிசை நின்று கொண்டிருந்தார். ஆனாலும் தன்மானம் கருதி அந்த இடத்தை விட்டு நகராத தமிழிசை கையெழுத்து இயக்கம் நடத்த அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் என ஒற்றை காலில் நின்றார். 2 மணி நேரமாக உச்சி வெயிலில் போலீசாருக்கு தமிழிசையும் தமிழிசைக்கு போலீசாரும் டஃப் கொடுத்து போராடி பார்த்தனர். கடைசியில் தமிழிசையின் பிடிவாதத்தை பார்த்து 1-2 பேரிடம் மட்டுமே கையெழுத்து வாங்க வைத்துவிட்டு அனுப்பி வைத்தனர். வெயில் காட்டிய வெறுப்பில் செய்தியாளர்களிடம் டென்ஷனான தமிழிசை ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரமாக காக்க வைத்து போலீஸ் கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டிவிட்டு சென்றார். 3 மணி நேரம் இந்த வெயில நின்னப்புறம் தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. வெயில் கொடுமையை தாங்க முடியவில்லை என்றால் முன்கூட்டியே கலைந்து சென்றிருக்கலாம். ஆனால் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே நின்றுவிட்டு கடைசியில் போலீஸ் மீதே குறை கூறிவிட்டு இடத்தை காலி செய்தார். தமிழிசையிடம் போலீசார் பேசிக் கொண்டிருக்கும் போதே சில பாஜகவினர் ஆர்வ மிகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னொரு பக்கம் தமிழிசையை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினரும் அந்த இடத்தில் கூடி போராட்டம் நடத்தியதால் இன்னும் பதற்றம் அதிகமானது. இதனையடுத்து போராட்டம் நடத்திய பாஜகவினரை கைது செய்து இருதரப்பையும் அமைதிப்படுத்தினர்.
போலீஸ் கைது செய்யும் என நினைத்து கடைசி வரை வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த தமிழிசை கடைசியில் உச்சி வெயிலில் காய்ந்து போனதுதான் மிச்சம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.